வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோட 6th vlog சக்ஸஸ்ஃபுல். as usual நான் என்னோட எல்லா விலாக்ஸ்லையும் சொல்கிற மாதிரி நான் ஒரு குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு நான் இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் க்ரோசரி திங்ஸ் வாங்குறதுக்காக இன்னைக்கு ஹைப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். ஸோ அங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்றதை நான் ஃபைனலாக இந்த வீடியோட எண்டில் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன் தான் இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டேன். இது பார்த்தோன்னே செம்ம அட்ராக்ஷனாக இருந்தது. ஏன்னா இந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நார்மல் ஆரஞ்சு சைஸ் விடையுமே ரொம்ப குட்டியாக. இதோட நேம் பார்த்தீங்கன்னா பேபி மேண்ட்ரின். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோட எண்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொக்கோலி எடுத்தேன். ஸோ அது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ப்ரைஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருந்ததுங்க. மேக்ஸிமம் 14 grams வரைக்கும் யூஏல இருக்கும். இந்த வீக் பார்த்தீங்கன்னா 8 grams தான் போட்டிருக்கேன். as usual கார்லிக் வந்துட்டு இன்னுமே ப்ரைஸ் குறையவே இல்லை, அதே சேம் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக் பிளான் பார்த்தேன். இருக்கிறதுலே பிக் சைஸுங்க. இது வந்து ஆபர்ஜின் அண்ட் பிரிஞ்சால்னு சொல்லிட்டு அதர் நேம்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. இது வந்துட்டு நம்ம வெஜிடபிள் செக்ஷன் சொல்லுவோம், வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து கல்ஃப் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg 5 grams போட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரு காசுக்கு வந்துட்டு ஒரு 110 ரூபா கிலோ இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் தான் கண்ணில் பட்டுச்சு. அப்படியே ஆட்டுக்கால் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. இது என்னடா ஃப்ரீசர் பக்கம் வச்சிருக்காங்க, அது வெஜிடபிள்ஸ் பக்கம். பேர் தாய்லாந்து கலாங்கான்னு போட்டிருந்தது. இது நம்ம ஒரு இஞ்சி மாதிரி அதே மாதிரி ஒரு வகையாமா. இதன டீடைல்ஸ் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே பஜ்ஜி கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு மிளகா பஜ்ஜி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம். ஸோ செம்ம சூப்பரா கலர்ஸா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தை பார்க்கவுமே எனக்கு நம்ம ஊருக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலா இருந்துச்சுங்க. மேக்ஸிமம் நம்ம ஊர்ல தான் இது மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் அதோட கிலோ பார்த்தீங்கன்னா 15 grams போட்டுருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 340 ரூபா கிட்ட வரும் பெர் கேஜி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு ரகமாக இருந்தது. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அது வந்து பார்குடா ஃபிஷ், நம்ம ஊரில் ஊலி மீல்னு சொல்லுவோம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியா ஃபிஷ் இருக்கும் அண்ட் தெரியாத ஃபிஷ் தான் நிறையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் மண்டை மட்டும் பெரிய பெரிய மண்டையாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு போய் குழம்பு வைப்பாங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராப் ரெட்டில் கிரேலெல்லாம் இருந்தது. ஸோ அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 grams கிட்டேயே வரும் சம்டைம்ஸ். இப்போ என்னமோ 23 grams தான் குறைஞ்சிருக்கு. இந்தியா மணிக்குன்னு பார்த்தோம்னா 550 ரூபா 600 ரூபாய்க்கு மேலே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனவா மீன், அதுக்கப்புறம் ப்ரான்ஸ், அதுக்கப்புறம் நெத்திலி மீன். இது பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷ்ஷுங்க. கிங் ஃபிஷ்ஷு நம்ம ஊரில் வஞ்சரம்னு சொல்லுவோம். ஸோ அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்ஃப் ஃபிஷ்ஷாக இருக்கும் போல இருக்கு. என்ன வகைன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் என்னன்னே தெரியல. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஃபிஷ் தாங்க வாங்கினோம். இது வந்துட்டு சீ பிரம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இது வந்து கல்ஃப் ஃபிஷ் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா சத மீனாக இருக்கும், முள் இல்லாமல். எனக்கு அது மாதிரி தான் மோஸ்ட்லி பிடிக்கும். அப்படி வாங்கியிருக்கேன் நானும். ஸோ வீடியோவில் எல்லாம் ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோசரி போனோம்னாலே இந்த ஃபுட் செக்ஷனை தாண்டாமல் வரவே முடியாது. இதை பார்த்தோன்னே அப்படியே நமக்கு கிரேவிங்ஸ் ஆகிடும், சாப்பிடணும் போலன்னு. பெரிய பெரிய கோழியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கேக்ஸு, டெசர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அந்த பக்கம் ஃப்ரூட்ஸ்லேயே கேக்கு, அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. என் பையன் வந்துட்டு பாஸ்தா கேட்டிருந்தாரு. ஸோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நான் வந்துட்டு எப்போவுமே க்ரோசரி முடிச்சுட்டு ஃபைனலாக நான் வீட்டுக்கு போகிறப்போ வந்து ஏதாவது டின்னர் முடிச்சுட்டு தான் போவேன். பட் அன்னைக்குங்க வீட்டில் வந்து சட்னி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதெல்லாம் தான் நான் வாங்கின க்ரோசரி திங்ஸ். மொத்தம் ப்ரைஸ் வந்துட்டு அன்னைக்கு நான் வாங்கின பில் மட்டும் 400க்கு மேலே. ஸோ அதோட பில்லை நான் ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோட எண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் பார்த்தா சிக்கனே இல்லை, தேடி பார்க்க வேண்டியது. வர வழியிலேயே ஷவர்மா செம்ம ஸ்மெல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வந்து ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டோம் நைட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தோசை பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் க்ரோசரி திங்ஸ் வாங்கியிருந்தேன், அதோட ப்ரைஸ்லாம் என்னென்னன்றதை நான் கொண்டு போய் ஒன்றா ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரேப்ஸ் இந்தியான்னு தான் போட்டிருக்கு. ஸோ அது வந்துட்டு 563 gramsக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி தான் கட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறத இது மாதிரி டாப்பில் கட் பண்ணிவிட்டு அப்படியே கவரோட ஓப்பனில் வச்சிருவேன். இந்தியா ப்ரைஸ்க்கு சொல்லணும்னா 112 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வாங்கியிருந்தேன். அது வந்து 1 grams கூட இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 18 rupees அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய். இது பாருங்களேன் 225 gramsங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா ஒரு தேங்காய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலங்க. இது 195 grams. நம்ம ஊர் காசுக்கு 42 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் வாங்கியிருந்தேன். இது 1 kg கூட கிடையாது. நம்ம ஊர் காசுக்கு 290 ரூபா கிட்ட ஒரு கிலோ. நான் வந்துட்டு அதுக்கும் கம்மியாக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஆரஞ்சு பழம் பேபி மேண்ட்ரினா. இது பார்த்தீங்கன்னா இது ஆரிஜின் வந்துட்டு சைனா. ஸோ ஜப்பான்லேயே வந்துட்டு இது க்ரோன் ஆகிட்டு இருக்கு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் கிலோ 80 rupees நம்ம ஊர் காசுக்கு. நான் வந்து இது வந்து 25 rupeesக்கு வாங்கியிருக்கேன், ஒரு 5 பழம் மட்டும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் இங்கே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ கேரட், கேப்சிகம் எல்லாம் யூஸ்வல். இது பார்த்தீங்கன்னா மல்லி புதினா இலை கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கிராம்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. நம்ம ஊர்லன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அண்ணா ஒரு 2 ரூபாய் கொடுங்க 3 ரூபாய் கொடுங்க அப்படி வாங்குவோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஆனியன் நான் வந்து இந்தியாவோட தான் எப்போவுமே வாங்குவேன். அது என்னப்பா கோல்ட் ரேட் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆனியன் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரம்புத்தான் பழம். இது யூஷுவல் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ரசக்கடலைன்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ரஸ்தாளி. இந்த பனானா வந்து இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பெருசாக இருக்கும். ஃபுல் ஃபில்லிங்காகவும் இருக்கும். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று எடுத்தால் போதும். அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 80 rupees 100 rupees அந்த மாதிரி அந்த ரஸ்தாளி அந்த பெரிய பனானா எல்லாம். இது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து நான் UAE டொமேட்டோஸ் தான் வாங்குவேன். நம்ம ஊர் டொமேட்டோஸ் மாதிரியே இருக்கும். இந்தியா அதெல்லாம் இங்கே மோஸ்ட்லி கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா ரோமான்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இந்த தடவை இதுதான் இருந்துச்சாங்க. அர்ஜின் என்னவோ இட்டாலியன் போட்டிருக்காங்க. பட் இதோட டெவலப்டு கண்ட்ரி வந்து அமெரிக்கான்னு போட்டிருக்காங்க. ஸோ எது என்னவோ நமக்கு இதுதான் கிடச்சிச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காளான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா குக்கிங் க்ரீமு. ஸோ பசங்க எல்லாம் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் சீஸ். இது வந்துட்டு காம்போ ஆஃபர் போட்டிருந்தான். யூஸ்வலாகவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ப்ரெட்டுக்கு இதுதான் வந்து செல்லுமே. அதுதான் கொஞ்சம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடி டு சர்வ் பன்னீர் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைட் ஆஃப் இந்தியா பிராண்டு தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தடவை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மில்க்குங்க. ஸோ லாங் லைஃப் மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணாத வரைக்கும் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கேப் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 grams. ஸோ 300 ரூபா 4 பேக் இருக்கும் அப்படியே காம்போவா. மோஸ்ட்லி நானும் என் ஹஸ்பண்டும் அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பசங்களுக்கு வந்து நான் ஃப்ரெஷ் மில்க் தான் எப்போவுமே கொடுப்பேன். ஸோ ஃப்ரெஷ் மில்க் 2 liter பாக்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா 13 grams. நம்ம ஒரு காசுக்கு 300. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு பிடிக்கும் பிரெட்டில் தடவி கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சாசேஜுங்க. இது வந்து செம சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சும்மாவே அதை கட் பண்ணி அப்படியே லைட்டாக நம்ம தோசை தவால ஃப்ரை பண்ணி ஆனியன் வச்சு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஜூஸு. இது வந்து காக்டைல் ஜூஸ். நம்ம ஊர் மிக்சர் ஜூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து இங்கே பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேலக்ஸி ஒயிட் சாக்லேட்டு. என் பசங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இது செம்ம கிளாஸியாக இருக்குங்க. இது இந்தியாலையும் கிடைக்கும். வாங்கி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரபிக் பிக் பிரெட்னு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலான்னு ஃபைனலாக வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பிரெட் இல்லாமல் க்ரோசரி செக்ஷனே முடியாது. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றின ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். மஸ்ட் 3 வீடியோஸாவது போடணும். ஸோ அதில் மறக்காமல் கான்சென்ட்ரேட். கேட்டகரி செலக்ட் பண்ணாமல் வீடியோ போடவே போடாதீங்க. யூடியூப் ஸ்டுடியோ போய் பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வியூஸ். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.